ஒரு முழு கோழி தந்தூரி தான் பண்ண போகிறோம். மசாலா தடவி கிரில் போடலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் கரெக்டாக ரெடி அக்யூரேட்டாக இருக்குது. ஜாருங்க லெக் பீஸு அப்படியே கடிக்க போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு முழு கோழி தந்தூரி தான் பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா கோழி சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வாங்க போய் பார்க்கலாம். என்ன பார்த்து கோழி நீச்சல் அடிக்குதுங்க. நீச்சல் அடிக்கிறா ஃபுல்லாக சுத்தம் பண்ணியாச்சு. இன்றைக்கி இந்த முழு கோழியை தந்தூரி பண்ண போகிறோம். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், கோழி போட்டு வரும். அதுக்கப்புறம் போய் மசாலா தடவி கிரில் போட ஆரம்பிக்கலாம். இல்லை பார்த்தீங்கன்னா வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப்பில் போகிற மாதிரியே வீடியோ ஃபேஸ்புக்லேயும் போட்டிருக்கோம். இப்போ ஃபேஸ்புக் பேஜ் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கோம். இதில் கொடுத்த சப்போர்ட் மாதிரி அதுலேயும் ஃபேஸ்புக்லேயே சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறையா பேர் அவங்கவுங்க ஃபேஸ்புக்கில் நம்ம வீடியோ டவுன்லோட் பண்ணி அவங்க ஃபேஸ்புக்கில் போடுறாங்க. அதில் போய் ஃபாலோ பண்ணிக்க வேண்டாம். நம்ம சேனல் நம்மளோட ஃபேஸ்புக் பேஜ் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன், சேனல் பேஜ் அபோட்லேயும் கொடுத்துருக்கேன். அதில் போய்ட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கோழி சுத்தம் பண்ணியாச்சு. போய் கீத்து போட்டு மசாலா தடவி கிரில் போடலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இது மேக் பண்ணுற ஐடியாவே கிடையாது. இது பிரியாணி செய்யலாம்னு சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் பிளானிங் டக்குன்னு மாறிடுச்சு. சரி, தந்தூரியை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். சரி, ஃபஸ்ட் என்னென்ன போட்டு இதுன்ற சொல்லு. புதினா போட்டுக்கிருக்கேன். இதெல்லாம் போடுவாங்கலாம் எனக்கு தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். நான் மாஸ்டர்லாம் கிடையாது, கலாய்ச்சிடக்கூடாது கமெண்ட் பாக்ஸில். அதாவது தந்தூரி மாஸ்டர் கிடையாது, பொரோட்டா மாஸ்டர் நான். சரி, நம்ம பண்ணி பார்ப்போம், ட்ரை பண்ணி பார்ப்போம். நம்ம பண்ணுறத நல்லாயிருக்கும், சாப்பிடுவோம். ரொம்ப சார்பாதிக்குமா? அடுத்த புதினா நச்சாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கிறான். இஞ்சியும் பூண்டியும் போட்டு நச்சுக்க போகிறோம். இந்த தோலை சீக்கிட்டு நச்சுக்கலாம். இந்தாங்கப்பா, இந்த வீடியோப்பா. ஆனால் லொக்கேஷனை பாருங்கள். தண்ணி பக்கத்தில் இருக்குது. என்ன பூண்டு போட்டு நச்சுக்கிருக்கோம். இன்னும் கொஞ்சம் நேரம் ரெடியாக பேஸ்ட்டு. இப்போ கறியை கீத்து போட்டு வச்சுக்கிறேன். அப்போ தான் மசாலா உள்ளுக்கு சாரம். கறி ஒரு டிஃப்ரெண்ட்டாக காஞ்ச மாதிரி இருக்கு மாதிரி. நல்லா அது என்ன கத்தி தானே? கத்தி ஆக்ஸா பிளேட் மாதிரி இருக்குது. கத்தி தாயா? இந்த மாதிரி நல்லா ஆழமாக வெட்டிக்குங்க. அந்த ஆழத்தை கம்மி எவ்வளோ ஆழம் போதும்? இந்த மாதிரி இந்த மாதிரி ஆழமாக போட்டாதான் உள்ளே நல்லா மசாலாலாம் இறங்குமா. ஃபஸ்ட் டைம் சமைக்கிறோம்ல கிரில்லு. ஆமாம், நம்ம வீடியோவில் தான் கிரில்லு சமைக்கிறேன் ஃபஸ்ட் டைம். இப்போ பார்த்தீங்கன்னா மஞ்சள் போட்டு நல்லா இதை க்ளீன் பண்ணிக்குவோம். இந்தாங்க இல்லு மஞ்சள் பழம் தொட்டு பாரு. துளுக்கு நீ ஒருத்தன் வீடியோ எடுத்துக்கிறது. மஞ்சள் எதுக்கு தடவை? இதில் உள்ள பாக்டீரியா எல்லாம் போயிடுமா. மஞ்சளை தடவணும்ல, அதை நல்லா கழுவி எடுத்துக்கிறான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இப்போ மஞ்சளை தேய்ச்சி சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். இப்போ போய் மசாலா தேய்ச்சிக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம கோழி 65 பண்ணோம்னே அதுக்கு சேர்த்த மசாலா மாதிரியே இதுக்கு சேர்த்துக்க போகிறோம். வாங்க, இன்னைக்கு கோழி ஒன்று தான் பண்ணுறோம். 65 கோழி கிடையாது, அதுவும் முளை கோழி. ரெடி பண்ண. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மசாலா ரெடி பண்ணுவோம். கரம் மசாலா, சக்தி கரம் மசாலா. அதெல்லாம் மசாலா இல்லை, மாஸ்டர்லாம் அப்படித்தான் சொல்லுவாங்களா, அதான் நானும் சொல்லிக்கினேன். சக்தி கரம் மசாலா போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா தூக்கலாம்.
போதும், ரொம்பலாம் போடக்கூடாது. அடுத்து சக்தியில் கரம் மசாலா கிடைக்கிது, சிக்கன் மசாலா கிடைக்கல, அதனால ஆச்சி சிக்கன் மசாலா. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பிராண்டு. ஆமாம். ஆச்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நாங்கள் வாங்க மறந்துட்டோம். இந்த ஒரு பாக்கெட் மட்டும் வீட்டில் கிடந்து வச்சு அதுக்குள்ளே நான் வச்சிருக்க மாதிரி பேஸ்ட் அவ்வளோ அழகாக தெளிவானது. அடையே ஃப்ரெண்ட்ஸ் நக்க முடியல. மிக்சியாக இருந்தால் அரைச்சிக்கலாம், காட்டுக்குள்ள எப்படி ஃப்ரெண்ட்ஸ் நக்கிறது? அம்மி எடுத்துக்கணும்ல, நீங்கள் தூக்கி வந்திருக்கணும்ல, அதுக்கிட்ட உரல் எடுத்து வந்திருக்கோம்ல, நச்சு கொடுங்க. ஓகே, அப்படியே இந்த நச்சை புதினா இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் சேர்த்துக்குவோம். சேர்த்துக்கிட்டு மிளகா பொடி போட்டியா? அதுக்கு தான் கரம் மசாலா சிக்கன் மசாலா போட்டுருக்கோம் போதும். இதை நல்லா அமுக்கி நம்மால் ஆப்ரேஷனே பண்ணி வச்சுருக்காரு. சும்மா பொதுக்கு நமக்கு அப்படி வெட்டினோடனே வர மாதிரி எப்படி அந்த பாருங்க. அப்போ எந்த அளவுக்கு இதை பண்ணி வச்சிருப்பாருன்னு. ஒரு முழு பழம் போடணுமா? பாதி போட்டா. அடுத்து ஆரோக்கியா தயிர் ஊற்றிக்குவோம். நலம் மண்படம் நமது கிராமங்கள். ஆரோக்கியா தயிர் ஊற்றிக்கிறான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே நண்பர்களே, பார்த்தீங்கன்னா நல்லா எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கோல்டு வின்னர் ஆயில் ஊற்றிக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். தேவையான அளவு சால்ட்டு, ரொம்ப சேர்க்க வேண்டாம், தேவையான அளவு மட்டும் சேர்த்துக்குவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மசாலா ரெடி பண்ணிட்டோம். அப்படியே இதை நல்லா கோழியில் தடவி ஊற வச்சிடலாம். ஆமாம், ஊற வச்சிடலாம். ஆமாம், ஊற வச்சிடலாம். இல்லை கோரஸா? நீ என்னையா வந்த எடுத்துத? நீ வந்து பார்க்குறேன், மிக்ஸ் பண்ணு. நீனா கையை போட்டு தேவையில்லாமல் பரட்டேன் வந்தேன். நல்ல வாசனையாக இருக்குது. என்ன தொட்டு நாக்கிது? இல்லை, அவன் ஏற்கனவே உப்பெல்லாம் செக் பண்ணிட்டான், கரெக்டாக தான் இருக்குது. இப்போ நல்லா வேக விட்டு அதுக்கப்புறம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஏன்னா ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணுறோம்னே. வேறு என்ன போடலாம்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நிறையா கமெண்ட் போட்டிருக்கீங்க. அது அடுத்தடுத்து அந்த வீடியோலாம் பண்ணலாம்னு வெயிட்டிங்கில் இருக்கோம். கொஞ்சம் டிலே ஆகும், ஆனால் எல்லா வீடியோவுமே பண்ணிடுவோம். ரைட்டு, இதை பார்த்தீங்கன்னா வந்து மசாலா சேர்த்துட்டு ஒரு அரை மணி நேரமாச்சும் ஊறட்டும். அந்த ஊற கேப்பில் அடுப்பு ரெடி பண்ணிக்கலாம். நல்லா அனல் கங்கு விழுகிற அளவுக்கு வந்து எரிச்சு போட்டுட்டோம்னா சொறி வைக்கும்போது அந்த அனலில் தான் வேக விடணும். ரொம்ப போட்டு எரிச்சோம்னாலும் கருகி போயிடும். ஓகே, அப்படியே ஊறட்டும். இப்போ வந்து அடுப்பு ரெடி பண்ணிக்கலாம். வாங்க இந்த இடத்த சுத்தம் பண்ணுங்க. இங்கே பாருங்க மக்களே, மசாலா தடவணும்னு பாருங்கள், அப்போ பயங்கரமாக இருக்குது. ஈரமா தண்ணி வருதாடா? ஊறுதாடா? எஸ், தண்ணி ஊறுனா அந்த இடத்துல சமைக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இல்லை மேலே போட்டுருமா அடுப்பை? தோண்டவனே லைட்டே தண்ணி ஊறுச்சுன்னா கங்கு விழுகாது. அந்த காஞ்ச மண்ணிலே அந்த லைட்டாக போட்டு வேணா காஞ்ச மண்ணா அள்ளி போடு. எதுக்கு வேலை பண்ணக்கூடாது. குச்சி எடுத்து அடுப்பு பயங்கரமாக ரெடி பண்ணிக்கிருக்கு. ஏன்டா தரமாக ரெடி பண்ணிக்கிருக்கு. வீடியோ காட்டுங்க. தெரியுறேண்ணா? தெரியுது. 2 கம்பு ரொம்ப நேராக வெட்டி போட்டாப்புல யூடியூபரு. நான் என்னடா பண்ணுறாங்க? இருந்துச்சு வெட்டினீங்க. இது கம்பா திங்க போறியா கரையை திங்க போறியா? அதை சொல்லு. இருந்தாலும் நேராக வெட்டி போட்டேன். சுருவணுமையா? அந்த கம்பு அளவு கம்புங்க, சொருகிற கம்பு. அதை பார்த்தீங்கன்னா பட்டையை நல்லா இலச்சிட்டான். கசக்காத கம்பை வெட்டிக்கிங்க, இல்லைன்னா கசந்து கிடக்கான் கறி. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆவாரஞ்செடி உள்ள குச்சி. என்னடா பண்ணுறேன்? இவ்வளோ தராம பார்த்து இப்போ பாரு. ஆட்டு கவை அடிக்கிறவங்க கவையை 2ஆக முடிச்சு போடக்கூடாது. இந்த மாதிரியே தானே இப்படியா? அங்கே அந்த மாதிரி அடிச்சுன்னா 2ஆக குழந்துரும்டா. இங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணு. ஏன்? ஏன்னா இங்கே இருந்தால் காற்று இருக்குது. எப்படி இப்போ பார்த்து பிடிச்சிருச்சாடா? இங்கே எரியல இருப்பா. எல்லா சைடும் பிடிச்சி வந்தாதே எரியும்.
அவ்வளோதான். ஜெயிச்சிட்டோம் மாறா. ஆமாம் ஜெயிச்சிட்டோம். இங்கிட்டு வந்து அது பெருசாக கிடக்கிறதெல்லாம் எடுத்துக்கிட்டு வா. அங்கிட்ட எதுவும் விலை கிடந்தா போய் எடுத்துக்கிட்டு வா. அம்மே கம்பி அதை வந்து சிக்கனை கம்புகளை சொருகிட்டு இதை வச்சு கட்டிடுவோம். அப்போ தான் சுற்றும் போது பெறலாமல் இருக்கும். இதே அந்த கம்பு சொருகிக்கலாம். எப்படி தூக்கி பாரு. ஆ இதை அப்படியே காலை மடிச்சு இப்படியே வச்சு கட்டுங்க. ஒரு சுத்த போதுமா இல்லை அதையும் கட்டிக்கிறோமா? எதையும் அந்த போட்டு ரெக்கட்டையும் அதை நான் சொல்கிறேன், கட்டுங்க முதல்ல. இது இல்லைன்னா இப்படி சுற்றும் போது வந்து கரண்டுக்கிட்டே இருக்கும், ஒரு சைடாகவே கிடக்கும். கம்பி வச்சு கட்டினோம்னா எல்லா பக்கமும் மாற்றி மாற்றி சுற்றலாம். இதெல்லாம் யாரும் வீட்டில் துரு பிடிச்ச கம்பி எடுத்துக்கிட்டு போய் கட்டிடாதீங்க. ராங்க தூக்கி கொண்டே அடுப்பில் வச்சிடலாம். ஆனால் அதுக்கு அங்கே நல்லா விழுந்துருச்சு. இங்கே பாருங்க, கம்பு பத்துமா? அதெல்லாம் கரெக்டாக ரெடி பண்ணி அக்யூரேட்டாக இருக்குது. அவ்வளோதான். அப்படியே நெருப்பு வந்து லைட்டாக மேலாப்பில் படுற அளவுக்கு மட்டும் மெது அரைச்சி விட்டுக்குவோம். ஆனால் நல்லாவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்படி திரிக்க வேண்டியதான். நில்லு. ஒன்று சைடாக்கா நம்ம தான் பிடிச்சிக்கணுமா? எவ்வளோ நேரம் பிடிச்சிருப்பேன்? அப்படி வை. இப்போ வந்து இந்த எண்ணெயை வந்து மேலாப்பில் லைட்டாக ஊற்றிக்குவோம். வேகவே பார்த்திங்கன்னா லைட்டாக ஊற்றிக்குவோம். இப்போ கருகாமல் கரெக்டான பதத்துலேருந்து வேகும். இப்போ லைட்டாக அப்புறம் வண்டி ஊற்றிக்குவோம். இந்த நண்பர்களே பார்த்தீங்கன்னா நம்மளோட கிரில் சிக்கன் வேறு லெவலில் வந்துக்கிட்டு இருக்குது. இங்கே பாருங்க, பயங்கரமாக வெந்துக்கிட்டு இருக்கு. இங்கே பாருங்க, அப்படி வெந்து அப்படியே அழகாக அஞ்சு பாருங்க. சுற்றி விடுவோம் அப்பப்போ. லெக்கு இந்த வேகலை ஏற்றிக்கிட்டு மாப்பிள்ள. அப்போனா நீ இன்னொரு குச்சி எடுத்துருக்கணும். அது என்ன யூடியூபர் பயங்கரமாக வீடியோ எடுக்கிறாரு. இங்கே இருட்டாது இதுடா. நம்மளோட கிரில் சிக்கன் வந்து நல்லா வெந்துருச்சு. ஒரு மணி நேரத்துக்கு வந்து வேக வச்சுருக்கோம். அருமையாக வந்துருக்கு. வாங்க இப்போ இறக்கி வந்து சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்க, கிரில் பயங்கரமாக இருக்கா? இன்னைக்கு ஒரு புடி. வாங்க எல்லாரும் சாப்பிடுவோம். இப்போ வந்து கட்டுக்கம்பி வந்து நான் அவுத்துக்குருவோம். அவுத்து தூக்கியை பிடிச்சிக்கோங்க. தூக்கி பிடிச்சிக்க. சுத்தர சுடலையோ? நல்லா தாண்டா வந்திருக்கு. கீழே விழ போகுது. இலை இருக்குண்ணே பாருண்ணே. ஒரு பக்கம் அவுத்துட்டோம். நல்லா வாசனையாக இருக்குண்ணே. அந்த பொறுத்த கொடுக்கணும். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வெந்திருக்கு. கை வைக்கையிலே உதிருது. அந்த அளவுக்கு வேக வச்சுருக்கோம். அப்படியே க்ளோஸ்அப்பில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா மசாலாலாம் உள்ளே சேர்ந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஓகே, நம்ம கிரில் ரெடி. எல்லாரும் உட்காந்து சாப்பிட போகிறோம். வாங்க எல்லாரும் சாப்பிடலாம். ஏன்னா நல்லா வெந்துருச்சு. பார்க்கும்போதே பயங்கரமாக இருக்குது. இது வந்து சாப்பிட்டு பார்ப்பேன் எப்படி இருக்குன்னு. இங்கே கிட்டத்தில் காமிங்க. பிக்கும் போது இங்கே பாருங்க, அருமையாக வந்திருக்கு. பிக்கும் போது கையோட வருது. இங்கே பாருங்க, இப்போ வந்து சாப்பிட்டு பார்ப்போம். உண்மையிலே பயங்கரமாக வந்துருக்கு. சாப்பிட்டு பாரு. டேஸ்ட் எப்படி இருக்கு? டேஸ்ட் நல்லா இருக்கு. சரி சாப்பிடுவோம். ஓகே, உண்மையிலே பயங்கரமாக இருக்குது. சுட்டு தொலைதுரா. இப்போ தானே இறக்கணும். வாவ், பயங்கரமாக வந்துருக்கு. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குதா? என்ன மச்சா? கரெக்டாக இருக்குது. நாங்களும் வேலை நினைச்சி பயங்கரமாக இருக்குது. அதான் இருக்கு. அருமையாக இருக்கு நண்பர்களே. அதுக்குங்க எவ்வளோ நேரம் வேக வச்சுருக்கோம்னு அதுக்கு பலன் இருக்குது. நல்லா இருக்கு. வேறு லெவல் டேஸ்ட்டு. ஃபஸ்ட் டைமாக சாப்பிட்றோம். பயங்கரமாக இருந்திருக்கு. நம்ம சேனலில் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் டைமாக கிரில் போட்டிருக்கோம். சூப்பராகவே இருக்குது. நல்லா வெந்திருக்கு. வாங்க சாப்பிட்லாம். கண்டிப்பாக நீங்கள் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். காலில் ஓப்பன் காலை மண்ணுக்குள்ள போட்டுறாத. ஏன் காலு வரல. இங்கே பாருங்க, லெக் பீஸு
அப்படியே கடிக்க போகலாம். சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பயங்கரமாக இருக்குது. கோழி கால் என்னடா விட்டுற வரலடா. ஓ பயங்கரமாக இருக்குது. இத்தனை அதெல்லாம் இப்போ வராது. ஏன் நான் சொல்ல சூப்பராக இருந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். வேறு லெவல். இங்கே பாருங்க கோழி ஆரம்பரமாக பிச்சுட்டான். இந்த பாருங்க இந்த பீஸ் ஃபுல்லாக முடிஞ்சு அப்பா உள்ளுக்கு வர உள்ளுக்கு பயங்கரமாக இதுக்காண்டா இருந்திருக்கு எல்லாம் மசாலா அப்புறம் உள்ள இருக்கு. பிச்சும் தொலையும் போல தொலை நான் பிச்சு தரேன்டா உங்களுக்கு. எடுத்து சாப்பிடுங்கடா கடிச்சு தரேன். கரெக்டு போடு. ஓகே நண்பர்களே, பார்த்தீங்கன்னா வந்து கிரில் சிக்கன் ஃபுல்லாக சமைச்சு ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. இங்கே பாருங்க எலும்பு தான் கிடக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஃபேஸ்புக் பேஜில் ஃபாலோ பண்ணலாம், ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன வீடியோ போடலாம்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வேறு என்ன நல்லாண்ணே வேற ரெண்டு ஓகே பாய். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய் பாய்.